ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் இன் தமிழ். இப்போ நம்ம எப்படி வீட்டில் உள்ள இட்லி மாவை வச்சு கார பணியாரம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், இட்லி மாவு. நம்ம கொஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, சமையல் சோடா, அது போட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு. அடுத்து நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க எடுத்து பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்துக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். பணியாரக்கல் அடுப்பில் வச்சாச்சு. கல் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் தான் விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம அடுத்து திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. நம்மளுக்கு இட்லி மாவுலேருந்து செய்யக்கூடிய கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.